गणाववतु सगनौ भुनक्तु सग वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஆத்ம போதத்தில் நாம் 9வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 9வது ஸ்லோகத்தில் இருந்து ஒரு 3 ஸ்லோகங்களில் ரிப்பீட்டடாக உபாதிகளை பற்றி தான் சொல்லுது. அதனால் இந்த 3 ஸ்லோகத்தையும் நம்ம மொத்தமாக பார்த்துட்டு இந்த உபாதிகளால் நாம் எப்படி துண்டுபட்டவனாகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நித்யே விஷ்ணௌ பிரகல்பிதாக சச்சிதாத்மினி அனுஷ்யுதே. நித்தியம் அப்படின்னா எக்காலத்திலும், விஷ்ணு எல்லா இடத்திலும், பிரகல்பிதாக எல்லா பொருளிலும். இப்போ காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் திரிகால அபாவத் எந்த காலத்திலையும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். யார் நிறைந்திருக்கிறாரு? ஆத்மா, சச்சிதாத்மா நிறைந்திருக்கிறார். அப்படின்னா அனுஷ்யுதே. இப்படி இந்த குலோப்ஜாம் சுட்டு ஜீராவில் போட்டோன்னா அந்த குலோப்ஜாம் 1 நாள் 2 நாள் ஊறிடுச்சுன்னா அந்த குலோப்ஜாம் முழுக்க சக்கரை பாகு ஊறி போகுதோ அதுபோல அனுஷ்யுதே. அதுபோல ஆத்மாவில் இது ஆத்மாவுடைய தன்மை இப்படியாக நிறைந்திருக்கிறது. அப்புறம் இப்படிப்பட்ட சச்சிதாத்மனி விதவிதமான விவிதா சர்வா வியக்தோ. எல்லா சர்வம் அப்படின்னம்னா எல்லாம். எல்லாம்னா நம்ம எப்படி சொல்றது? எல்லாம் அப்படின்னா எல்லாம் நினைச்சுக்கிறோம், அப்படி இல்லை. எண்ணிலிருந்து, இந்த உயிரிலிருந்து உலகம் வரைக்கும் உயிர்கள்லாம் எல்லா விதமான உயிர்களையும் நீங்க போட்டுக்கோங்க. கடல்ல வாழ்ற உயிரினத்திலிருந்து ஆகாயத்துல வாழ்ற உயிர்கள் வரைக்கும், நெருப்புக்குள்ள கூட, ரொம்ப கொதிக்கிற நெருப்புக்குள்ள கூட சில உயிரினங்கள் வாழும். அப்புறம் ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் கட்டிக்குள்ள கூட சில உயிரினங்கள் வாழும். இப்படி வாழ்ற இந்த உயிரிலிருந்து அந்த உயிர்களுடைய வாழக்கூடிய உலகமானது அது வரைக்கும் விதவிதமாக வெளிப்பட்டது. யார்கிட்ட வெளிப்பட்டது? சச்சிதாத்மினி, சச்சிதாத்மாவிலிருந்தே இந்த விதவிதமான உயிர்கள் எல்லாம் வெளிப்பட்டது. உயிர்கள் மட்டும் இல்லை, உயிர்கள் வாழக்கூடிய இடமும் சேர்த்து. இடமும் மட்டுமல்ல, அந்த உயிர்களுக்கு தேவையான பாவ புண்ணியமும் சேர்ந்து. பாவ புண்ணியம் மட்டும் இருந்தா போதுமா? அவங்க கூட வாழக்கூடிய உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது எல்லாம் சேர்த்து சச்சித் ஆத்மாவின் இடத்திலிருந்தே வெளிப்பட்டது. எப்படி? ஹாடகே கடகாதிவத். ஹாடகேனா தங்கம், தங்கத்திலிருந்து, கடம்னா வளையல், அப்புறம் காதினா குண்டலம், காதல் அழியிறது. இப்போ தங்கத்திலிருந்து எப்படி வளையலும் காதல் அழியிற அந்த ஜிமிக்கைகளும் வெளிப்பட்டதோ அது போலவே சச்சிதானந்தமான சச்சித் ஆத்மாவான என்னிடத்திலிருந்தே உயிர்களும் உலகங்களும் விதவிதமாக வியக்தாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னு ஒரு உதாரணத்துல பார்ப்போம். இப்போ இந்த சச்சித் ஆத்மனி அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சர்வவித், சர்வ வியாபகம், சர்வஜன், அப்புறம் சர்வ சக்திமத்துவம். இதுக்கு 3 தான் சாமி சொன்னாங்க. நான் ஒன்று எங்கேயோ எக்ஸ்ட்ரா அடிச்சு கொடுத்துட்டேன், சர்வவித்துன்னு சொல்லிட்டேன். சர்வவித்துனா எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவரும் கூட. இப்போ எல்லாம் அறிந்தவரான சர்வஜன். அப்புறம் சர்வ சக்திமத்துவம், அவர்கிட்ட இல்லாத சக்தியே கிடையாது, எல்லா சக்தியும் அவருடையதே. அப்படிப்பட்ட ஆத்மனி, அந்த ஆத்மனி இப்போ இந்த ஸ்லோகத்தில் பொதுவாக எங்கும் இருக்கிற இந்த ஆத்ம தத்துவத்தை விளக்குனதா இருக்குது. இதை நம்ம கிட்ட பார்த்தோம்னா, இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் சச்சிதானந்தம், நான் தான் சர்வஜன், நான் தான் சர்வ வியாபகி, நான் தான் சர்வ சக்திமத்துவம். இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் நான் அறிகிறேன், சர்வஜனாக இருக்கிறேன். இந்த சரீரம் முழுக்க நான் இருக்கிறேன், எங்கே தொட்டாலும் எனக்கு தெரியுது. அப்போ இது சர்வ வியாபகம்.
என்னால் எதுவும் செய்ய முடியும், புக் எடுக்கிறேன், பேசுகிறேன், நான் நினச்சா எதையும் என்னால் இந்த சரீரத்தை கொண்டு என்னால் சிலதை செய்ய முடியும் அப்படின்னா சர்வ சக்திமத்துவம். இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சர்வஜனாகவும் சர்வ வியாபகமும் சர்வ சக்தியும் உண்டோ, அதே போல் பிரம்மத்தினிடத்திலும் சர்வ சக்தியும் வியாபகமும் சர்வசக்தி வியாபகம் அது சொல்லியாச்சு. சர்வஜன் சர்வத்தையும் அறிந்தவராக இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கிறது. இந்த ஸ்வரூபத்திலிருந்து தான் எல்லாம் விதவிதமாக வெளிப்பட்டது அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம் சொல்லுது. இப்போ இதுலேயும் உபாதிகள் தான் வெளிப்பட்டது. அதாவது தங்கத்திலிருந்து கம்மலும் ஒட்டியானமும் வெளிப்பட்டது போல பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்ல வருது இந்த ஸ்லோகம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகம், அதுக்கடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். யதா காசே நானா உபாதிகத, யதா காசே நானா உபாதிகத அப்படின்னா இந்த ஆகாசத்தில் நானா விதமான உபாதிகத அப்படின்னா, இப்போ நமக்கு ஆகாயம் இருக்குது. இந்த ஆகாயத்தில் இருந்தது, இந்த ஆசிரமம் இங்கே கட்டி முடிக்காததுக்கு முன்னே இங்கே இருந்தது வெறும் ஆகாயம்தான். இந்த ஆகாயத்தில் இப்போ இத்தனை சென்ட் இடத்துல நம்ம இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டியாச்சு. அப்படிங்கிற போது இந்த இந்த இடத்துல ஒரு ஆசிரமங்கிற ஒரு கட்டம் வந்தாச்சு, ஒரு உபாதி வந்தாச்சு. இந்த ஆசிரமம்னு ஒரு உபாதியாக வந்தது. இதில் கிச்சனுங்கிற ஒரு உபாதி, அவுட் சைடில் 2 பாத்ரூம்ங்கிற உபாதி, கிச்சனை ஒட்டியே படுத்துக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம்ங்கிற உபாதி, அப்புறம் நம்மெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு மண்டபங்கிற உபாதி வந்தாச்சு. அப்புறம் மேல் மாடி, அங்கே 4 ரூம் உபாதி, அதுக்கு மேல் மாடி மொட்டை மாடி, அதுக்கு மேல் மாடி தண்ணி ரூம் உபாதி. இதெல்லாம் இங்கே என்ன இருந்தது? ஆகாசம் தானே இருந்தது. அந்த ஆகாசத்தில் இத்தனை உபாதிகள் எங்கிருந்து வந்தது? நாம் இந்த பில்டிங்குங்கிற ஒரு பேரை உருவாக்கி இது குட்டி 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 ரூம்ஸ் எல்லாம் உருவாக்கும் போது உபாதி வந்துடுச்சு. இந்த உபாதி யாரால் கற்பிக்கப்பட்டது? நாம் கற்பிச்சுக்கிட்டோம். பூமி ஒன்று இருக்குது, அந்த பூமி மேலே இந்தியா, தமிழ்நாடு, அப்புறம் வெளி நாடுகளுடைய பேர்கள்லாம் போட்டோன்னா எங்கும் விரவி இருக்கிற ஆகாசத்தில் இத்தனை நாடுகளை நாம் உபாதியினால் பிரிக்கப்பட்டது. இப்போ நானாவித உபாதிகள் தான் இந்த எங்கும் இருக்கிற ஆகாசத்தை, எப்போதும் இருக்கிற ஆகாசத்தை, கால நேர இட வஸ்துவால் பிரிக்கப்பட முடியாத ஆகாயத்தை இந்த சின்ன சின்ன கட்டடங்களும் ஊரும் பேரும் பிரிப்பது போல தத் பேதா பின்னவத் பாதி, அது என்ன பண்ணுது? என்னைய துண்டுபடுத்துது. இங்கே இப்போ பார்த்தது வெளியே பார்த்தோம், ஆனால் இதே பேதங்கள் நமக்குள்ள வரும்போது அது நம்மளையே துண்டுபடுத்துது. இப்போ இந்த துண்டுபட்டதிலிருந்து தன் ஆசை சதி கேவலக, நான் எப்படி இந்த துண்டுபட்டதிலிருந்து விடுபடுவேன்னா, இது எல்லாம் நீக்கிட்டு பார்த்தோன்னா இங்கே ஆகாசம் மட்டுமே இருக்கும். அப்போ என்கிட்ட இருக்கிற உபாதிகளை எல்லாம் நான் நீக்கிட்டு பார்த்தேன், நாசம் செய்து விட்டு பார்த்தால் ஹிருஷிகேஷ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய சைதன்யம்தான் ஹிருஷிகேஷன். அந்த ஹிருஷிகேஷன் என்கிட்ட மட்டும் இல்லை, அவர்தான் பிரம்மம், சர்வ வியாபகம். அப்படிப்பட்ட ஹிருஷிகேசவனிடத்தில் இதெல்லாம் தன்னாசத்தை அடைந்த உடனே கேவலக, 2அற்ற ஒன்றாக பிரம்மத்தினிடத்தில் ஐக்கியமானது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்புறம் அதுக்கு அடுத்துதான் ஹிருஷிகேசுக்கு சாமி இன்னொரு எனக்கு உதாரணம் சொல்லி கொடுத்தாங்க. ஹிருஷி அப்படின்னா புலன்களுக்கு கட்டியாள்பவன், புலன்களை நம்ம ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருப்பவர். கண்ணுனா இவ்வளவு தூரம்தான், வாய்னா இவ்வளோதான் சாப்பிடணும், இவ்வளோதான் பேசணும். இதுக்கு நமக்கு புலன்கள்லாம் ஒரு கட்டுமானம் இருக்குது இல்லையா? இந்த புலன்களை எல்லாம் கட்டி ஆள்பவர் ஹிருஷிகேச அப்படின்னும். அதே மாதிரி இன்னொரு ஹிருஷினா சுருள்முடியுடைய கிருஷ்ணன், சுருள்முடியுடைய கிருஷ்ணன் அப்படின்னு ஹிருஷிகேசனுக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறதா சுவாமி சொன்னாங்க. அடுத்ததான் 3வது ஸ்லோகம், அதுக்கடுத்து 11வது ஸ்லோகம். நானா உபாதி வசாத் ஏவ, எல்லா விதமான உபாதி வசத்தினாலையும். என்ன உபாதி வசத்தினால? ஜாதி வர்ண ஆசிரம ஆதயக. இந்த ஜாதின்னா என்னென்ன ஜாதி நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கேட்குறாங்களா, அதெல்லாம் நம்ம இந்த சாஸ்திரம் படிக்க வந்து என்னென்ன ஜாதியை படிச்சுக்குவோம்? இல்லைம்மா, ஜாதினா சத்திரியன், வைசியன், சூத்ரன், பிராமணன்,
இது 4 வர்ணங்கள். ஆசிரமம்னு எடுத்துட்டோம்னா பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தன், சந்நியாசம். இப்போ இந்த 4 ஆசிரமங்களும் 4 விதமான ஜாதி வர்ணங்களும் ஆத்மனி ஆரோபிதாஸ், ஆத்மாவின் மேல ஆரோபிக்கப்பட்டது. இந்த ஆத்மாவின் மேல நான் கற்பித்து கொண்டேன். இப்போ நம்ம அப்படிதானே பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சூத்திரனாக்கும், நான் வைசியனாக்கும், நான் பிராமணனாக்கும்னு நம்ம மேலே கட்டிக்கிறோம். நான் யார் தெரியுமாப்பா, நான் அந்த ஆசிரமத்தில் நான் சன்னியாசியாக்கும் அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். இல்லைல்லப்பா, நான் கிரகஸ்தன், என்னாலையெல்லாம் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது அவங்க சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஆத்மாவாகிய என் மீது இந்த ஜாதி ஆசிரம வர்ணங்களை எல்லாம் நான் என் மேல் ஆரோபித்துக் கொள்கிறேன். இதை நான் அத்தியாசம் பண்ணிக்கல, ஆரோபித்துக் கொள்கிறேன். ரசவர்ண தோயோ ரசவர்ணாதி பேதவர். தோயோனா ஜலம். ஜலத்துல ஒவ்வொரு ஜலத்துக்கும் ஒவ்வொரு ருசி உண்டு. சிறுவாணி தண்ணி குடிச்சோன்னா ஒரு ருசியா இருக்கும், அப்புறம் ஆற்று தண்ணி குடித்தா ஒரு ருசியாக இருக்கும், அப்புறம் புல்லூர் டேம் தண்ணி, நீங்கள் சீரப்பாளையத்தில் ஒரு தண்ணி வருது, அந்த டேம் தண்ணி குடித்தா ஒரு ருசியாக இருக்கும். இப்போது தண்ணியில் நம்ம குடிக்கிற ஒவ்வொரு நீரும், அப்புறம் சிலதெல்லாம் உப்பு தண்ணியாக இருக்கும், சிலது சப்பை தண்ணியாக இருக்கும். இதெல்லாம் பிரச்சனையே வேணாம்னு ஆரோ போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தண்ணியில் இருக்கிற சுவை மாறுபடுகிறது. அதே போல் தண்ணியில் இருக்கிற நிறமும் மாறுபடுது. சில டேம் தண்ணியெல்லாம் பார்த்தோம்னா பசேன்னு இருக்கும், சில டேம் தண்ணியெல்லாம் பார்த்தா அப்படியே வெளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் இந்த ஆற்று தண்ணியெல்லாம் பார்த்தோன்னா மஞ்சள், அதாவது இந்த கொஞ்சம் மண் கலந்த சிவப்பு நிறத்தில் வரும். இப்போது இந்த தண்ணீரின் மேலே இந்த ரசமும் இந்த வர்ணங்களும் ஏற்றி வைத்தது போல ஆத்மாவின் மீது நான் ஜாதியையும் ஆசிரம தர்மத்தையும் ஏற்றி வைத்து பார்க்கிறேன். இது இந்த 3 ஸ்லோகத்திலையுமே நான் என் மேலே ஏற்றி வைத்து கொண்ட இதை ஏற்ற வச்சுட்டேன், ஆரோபிதம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் என்னது, பூரா உபாதிகள் தான். இந்த 3 ஸ்லோகமுமே உபாதி தர்மத்தை தான் சொல்லுது. இந்த உபாதி தர்மங்கள்னால நீ துண்டுபட்டவனா தெரிகிற. சுவாமி லேபில் அவங்களுடைய அந்த கெமிக்கல், சில பரிச்சயம் பண்ணி பார்க்குறது, சில விதைகளை சீக்கிரமாக முளைக்க வைக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே லேபில் விதவிதமான பாட்டில்ஸில் எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அது கலந்து அதனுடைய எஃபெக்ட் மேலே வர்றதுக்காக அந்த பாட்டிலுடைய வடிவங்களையும் மாற்றி வச்சுருப்பாங்க. எல்லா கெமிக்கலுக்கும் ஒரே மாதிரி பாட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. சிலதுக்கு இப்படி கீழே இப்படி குண்டாக இருந்து மேலே வச்சுருப்பாங்க, சிலதுக்கு வந்து ஒரே சைஸில் வச்சுருப்பாங்க, சிலதுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு அதை மெதுவாக போய் தன்னுடைய ரிசல்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த கண்ணாடி ஜாரனுடைய உபாதியினால அங்கே உள்ள ஊற்றப்பட்ட வர்ணமாக நீரெல்லாம் இருக்குது. ஏன்னா அதுக்கு அடையாளம் தெரியணும், அதுக்காக அந்த நீருக்கெல்லாம் வர்ணம் வச்சுப்பாங்க. அது எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது எப்படி இந்த டியூப்பெல்லாம் நமக்கு உபாதிகளாக இருக்குதோ, அதே போல் ஆத்மாவாகி என்மேல் நான் உபாதியினால் கற்பித்து கொண்டது தான் இது எல்லாம். இந்த ஆசிரம தர்மங்களும் ஜாதி வர்ணங்களும் இப்படியெல்லாம் நான் என்னை உபாதியினால் துண்டுபடுத்தியவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகமுமே அதை தான் சொல்லுது. இப்போ நம்ம சுவாமி காலையிலிருந்து உபாதியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நிர்தத்துவம், நிஸ்தத்துவம் சொன்னாங்க. நான் தான் தத்துவம். நான் என்ன பிரச்சனைப்படுறது, நான் துக்கப்படுறது, நான் சம்சாரிக்கிறது, நான் எதெல்லாம் அனுபவிக்கிறோம், இது எல்லாமே நிஸ்தத்துவம்னு சொன்னாங்க. இந்த நிஸ்தத்துவம் எல்லாம் என்னது, உண்மையிலே இல்லாம போச்சா? இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால அது பேரு மித்யா. அப்படிப்பட்ட மித்யாவை நம்ம மேல ஆரோபிதம் தெரிஞ்சே பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் ஆரோபிதம், தெரியாம ஏற்றி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் அத்தியாசம். இப்படிப்பட்ட அத்தியாசத்தினால நான் துண்டுபட்டவனாக அந்த நிஸ்தத்துவத்தில் இருந்து கொண்டு நான் வாழ்நாள் முழுக்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த அவதிகளெல்லாம் உண்மையானதில்லை, நீ தூய தத்துவம் அப்படின்னு தான் இந்த 3 ஸ்லோகமும் காட்டி கொடுத்தது. நம்ம இனி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் தத்சத்.